அனைவருக்கும் வணக்கம். இதுதான் நம்ம வளர்த்துட்ருக்க பூனை. இது நார்வே நாட்டு பூனை. இந்தியன் பூனை கிடையாது. இந்தியாவில் ரொம்ப ரேரான பூனை. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முடி நிறையா இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். அடுத்தது அறிவு கூர்மையுடையது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிரும். நம்ம பேசணும் அப்படின்னா எந்த லாங்குவேஜில் பேசினாலும் இதுக்கு புரியும். இது எப்படி இதுக்கு புரியுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலான்னா, அது கரெக்டான ரியாக்ஷன் பண்ணும். ஏதாவது வேணும்னா கேட்கும். நம்ம பதில் சொன்னோன்னா கரெக்டாக இருந்தால் பதில் சொல்லும், இல்லைன்னா அமைதியாக இருக்கும். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த பூனைக்குட்டி. நாங்கள் 3 வருஷமாக வளர்த்துட்ருக்கோம். இந்த பூனை பற்றின நிறைய தகவல்கள் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா நிறைய முடி இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, பார்க்க அழகாக இருக்கும். பட் திடீர்னு இது கண் புருவத்துக்கு மேலே முடி கொட்டிடுச்சு. அதனால் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்களும் விட்டுட்டோம், சரி வேறு ஏதோ கிளைமேட் சேஞ்சினால இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி டாக்டர்கிட்ட காமிக்கலாம், அதிகமாக கொட்டுது, வால்லையும் கொட்டுதுன்னு சொல்லிட்டு வெட்டினரி டாக்டர் போய் பார்த்தோம். அவர் என்ன சொன்னார், இது நிறைய காரணங்களால் முடி கொட்டும். ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு போனேன் அப்படின்னா முடி கொட்டும். டாக்குக்கும் சேம் இதே தான். அதே போல் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் கொட்டும். பூஞ்சை தொட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் முடி கொட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது பூச்சிக்கினால ஏதாவது தொற்று இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாங்க. அது எப்படி இருக்குன்னா, சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி வந்து அதுலேருந்து முடி கொட்டும். கொஞ்சம் இது அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் சத்து குறைபாடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக இம்யூனோ பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. இம்யூனிட்டி வளர்கிற மாதிரி ஒரு சிறப்பு கொடுத்தாங்க. அது ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்றும் கொடுத்தாங்க முடி கொட்டுறதுக்கு. ஸோ ரெண்டுமே கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. நீங்கள் உங்களுடைய கேட்டுக்கோ இல்லை டாக்குக்கோ முடி கொட்டுது அப்படின்னா அலட்சியமாக விட வேணாம். உடனடியாக போய்ட்டு வெட்டினரி டாக்டரை பார்த்துட்டு ஃபஸ்ட் டே சரி பண்ணிடலாம். பெருசாக ஒன்றும் செலவாகாது, ஒரு 500 தான் ஆகும். எனக்கு கொடுத்த இந்த இதுவே உங்களுக்கு நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்லலை. டாக்டர் உங்கள் கேட்டுக்கோ இல்லை டாக்கோ என்ன சஜஷன் கொடுக்குறாங்களோ, என்ன மெடிசன் கொடுக்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படியே விட்டிங்கன்னா ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சரி பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இந்த சிரப் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. முடி கொட்டது நின்றுச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிது. இப்போ பரவாயில்ல, ஃபுல்லாக வளர்ந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால் பாப்பாவும் ரொம்ப ஹாப்பி, நாங்களும் ரொம்ப ஹாப்பி. உடனடியாக போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சரி பண்ணிவிடுங்க. ஏன்னா சொல்ல தெரியாது, அதுங்களுக்கு சொல்ல தெரியாது. நம்ம தான் அதை கவனிக்கணும், அலட்சியமாக விட வேண்டாம். நம்ம கொடுக்குற ஃபுட்டுனாலேயும் இந்த சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ரெகுலராக நாங்கள் கொடுக்குற மீன் இல்லாமல் வேறு மீன் மாற்றி கொடுத்தோம். மீன் எப்போவுமே நல்லது தான். ஆனால் சில நேரத்தில் அது என்ன பண்ணும், உஷ்ணத்தை கிளப்பி விட்ரும். நமக்கே உஷ்ணம் அதிகமாகிடும் சில மீன் சாப்பிடும்போது. இதுதான். அதனால் எப்பவும் கொடுக்குற ஃபுட்டே கொடுங்க. நாங்கள் கேட் ஃபுட்டு தான் கொடுக்குறோம், மற்ற உணவில் கொடுக்கறதில்ல. பால் பசும்பால் குடிக்கும். இன்னும் நிறைய தகவல் இருக்குது, எல்லாமே நான் சொல்கிறேன் எப்படி கேர் பண்ணுறது அப்படின்னு. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.